வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரா. சார், நேற்று வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற தலைப்புல ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண் திட்டம், இன்னும் பல்வேறு அரசு நலத்திட்டங்களில் பயனடைந்த பெண்கள் எல்லாம் பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற வகையில அந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருந்ததாக தெரிந்தது. அந்த நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்களா? வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு பெண்கள் திட்டங்களை மட்டும் தனியாக முன்னிறுத்தி அவர்களை அழைத்து பேச வைக்க வேண்டிய காரணம் என்ன சார்? கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதை ஏற்கனவே 1,14,00,000 பெண்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல இன்னும் தகுதி பெற்ற, அதே சமயத்துல ஏற்கனவே வழங்கப்படாத நபர்களை புதிதாக கண்டுபிடிச்சு அதுல ஒரு 17 லட்சம் பேரை, ஏறத்தாழ 16,96,000 அந்த மாதிரி இருக்கிற அமௌண்ட், அதனால நான் 17 லட்சம்னு சொல்றேன். ஏறத்தாழ 17 லட்சம் பேரை கூடுதலாக சேர்த்து இருக்கிறாங்க. திட்டத்தை அந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதன் தொடக்க விழால ஏற்கனவே அரசு திட்டங்கள்ல பயன்பெற்றவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அரசின் தலையீட்டின் மூலமாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்ன அதிசயத்தக்க மாறுதல்களை உருவாக்கி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முன்னால, செப்டம்பர் கடைசியில, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை, அரசு பள்ளி மாணவர்கள் சமூகத்துல என்ன மாதிரி வளர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சுட்டி காட்டி ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்ல, அதனுடைய தொடர்ச்சி மாதிரி அந்த ஃபார்மேட்ல பெண்கள் தொடர்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த நிகழ்ச்சி நடந்தது. அது அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக சமூக நீதினு பேசுது, ஆனா என்ன செய்யுது, திமுக அரசு என்ன செய்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் பெண்கள், திமுக வந்தாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக வந்தாலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் விடுகிறது அப்படின்னு சிலர் ஒரு கேட்டு புளிச்சு போன பழைய முழக்கங்கள் சிலவற்றுக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னணியில சைலண்டா எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறத மக்களிடத்துல எடுத்து சொல்லும் விதமாக அந்த நிகழ்ச்சி இருந்தது. அது ரொம்ப முக்கியமானது. உடனடியாக இதுக்குள்ள நீங்க அடுத்த கேள்வி கேட்கலன்னா இன்னொரு சில வரிகளை நான் சேர்த்தே சொல்லிடுறேன். நான் ரொம்ப ஒரு நெகட்டிவான ஆட்டிடியூட்ல தான் கடந்த காலத்துல இருந்தேன். பிஜேபியினுடைய நெருக்கடி காரணமாக பிஜேபி இங்க வேறு விதமாக சமூக ஒற்றுமையையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தையும் சீர்குலைத்து விடக்கூடாது, அவர்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை கொண்டு என்ற அளவுல இங்கு அதை எதிர்த்து நிற்பதற்கு திமுகவை தவிர வேற வழி இல்லை. அதனால திமுக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நம்மாலான பங்களிப்பையும் செய்யணும் அப்படிங்கிற உணர்வுல தான் 2019 நான் ஒரு உணர்வுக்கு வந்தேன். 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்னால ஒரு முடிவுக்கு வந்தேன். அது வரைக்கும் நான் அகில இந்திய அரசியல் சூழலை பொறுத்து திமுகவுக்கும் வாக்களிச்சிருக்கிறேன், அண்ணா திமுகவுக்கும் வாக்களிச்சிருக்கிறேன், திமுக அண்ணா திமுக இரண்டும் அல்லாமல் சுயேட்சைகளுக்கு வாக்களிச்சிருக்கிறேன், சிறு கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கிறேன். ரொம்ப மிக்ஸ்டு. அது அந்தந்த சமயத்துல எனக்கு பொலிட்டிக்கலா என்ன முக்கியமான விஷயமாக தெரியுதோ அப்படித்தான் நான் வாக்களிச்சுட்டு இருந்தேன். 2019 இருந்துதான் சாலிடா ஒரே பக்கத்துக்கு நான் தொடர்ந்து வாக்களிக்கிறேன் அப்படிங்கிறது நிலை. அப்பெல்லாம் கூட எதிர்த்து நிற்கிறதுக்கு, பிஜேபியை இங்கு தடுப்பதற்கு ஒரு வலிமையான இயக்கமாக திமுக இருக்கு என்பதற்கு மேல எனக்கு பெரிய நம்பிக்கைகள் எதுவும் கிடையாது. திமுக மேலேயே எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, 2019 அந்த தேர்தலுக்கு பிறகான காலங்கள்ல மு.க. ஸ்டாலின் தலைமையில திமுகவினுடைய அணுகுமுறை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு பாக்குறதுல ஒரு தீவிரமான ஈடுபாடை உண்டாக்கியது. 21 தேர்தலுக்கு பிறகு முதல் நாளே விடியல் பயணம் திட்டம் அந்த மாதிரி சில விஷயங்களை செயல்படுத்தியதும், அதற்கப்புறம் ஒவ்வொரு செக்மெண்டாக
சமூகத்துல யாருடைய கவனத்தையும் பெறாமல், நிச்சயமாக வாக்கு வங்கிக்காக இல்ல. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் வாக்கு வங்கியில பெரிய வாக்கு வங்கி கொண்ட அமைப்புகள் பிரிவாக இல்லாத பல்வேறு செக்மெண்ட்டுக்கு பார்த்து பார்த்து திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி, பெரிய செய்தியாக இருந்தது. அப்பவும் என்ன நினைச்சேன்னா, கோட்பாட்டு ரீதியாக திமுக தான் சரியான பக்கத்துல நிக்குதுன்னு நினைச்சிட்டு ஆதரவு கொடுக்கிறோம். கோட்பாட்டு ரீதியாக அரசு எந்திரத்துக்கு இவர்கள் வழிகாட்ட முடியுமே தவிர அதை முழுமையாக செயல்படுத்துவதற்கு அரசு எந்திரத்தை இவர்களால பயன்படுத்த முடியாது. அமைப்பு வந்து எந்த மாறுதலுக்கும் உள்ளாகாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. ஆனா படிப்படியாக கீழிருந்தும் மாற்றங்களை பற்றி பேச்சுக்கள் வரும்போது ஒரு ஒரு நல்ல உணர்வு வந்து மேலெழுந்து வருது. அதுல குறிப்பாக என்னன்னா, நான் வியந்து போற அளவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்கிற உணர்வு வந்ததும், அதை ஒட்டி பல்வேறு நெகிழ்ச்சியான ஃபீலிங்லாம் கிடைச்சது எல்லாமே இந்த 4 ஆண்டு நிறைவுல ஊடக உரிமையாளர்கள், ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அரசு அதிகாரிகள் வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தாங்க. அந்தந்த துறையில என்னென்ன செய்திருக்கிறோம் 4 ஆண்டுகள்லன்னு. சிஸ்டத்துக்குள்ள பெரிய தலைகீழாக புரட்டி விட முடியாது அப்படின்றது உண்மையாக இருந்தாலும், நிவாரணமாக மூச்சு விடுவதற்கான வாய்ப்பாக சிறிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்தி சமூகத்துல கொஞ்சம் அதிகாரம் பெறக்கூடிய நிலைமையில ஒவ்வொரு நலிவடைந்த செக்மெண்ட்டும் வளர முடியும் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அது என்னெல்லாம் நடந்திருக்குதுங்கிறத அவங்க பிரசன்ட் பண்ணாங்க. அதற்கு அப்புறம் தான் வந்து அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுச்சு. அதற்கும் பிறகு வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற நிகழ்வு பெண்கள் சைட்ல என்னென்ன வளர்ச்சியா இருந்திருக்கு அப்படின்னு காட்டுது. இந்த எல்லாமே 4 வருடத்துலதான் நடந்ததா, இதற்கெல்லாம் எங்களுடைய பங்களிப்பு இல்லையா அப்படின்னு அதிமுகவினர் கேட்கிறாங்க. உண்மைதான், அவர்களுடைய பங்களிப்பும் இருந்ததுங்கிறது உண்மைதான். ரோம் நகரம் ஓரிரவில் கட்டப்படுவது இல்லை அப்படிங்கிறத நானும் ஏற்கிறேன். ஆனால் இந்த 4 ஆண்டுகள்ல தான் மிக துரிதமாக அந்த வளர்ச்சியை வந்து சேனலைஸ் பண்ணிருக்கிறாங்க. அங்கங்க இருந்தது, அதை எல்லாத்தையும் சேனலைஸ் பண்ணி மிக வேகம், ஒரு பாய்ச்சலான முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக தெரியுது. அந்த வகையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப தெளிவாக அந்த விஷயங்களை அணுகுகிறார். அவர் எண்ணத்தை செயல்படுத்த ஒரு அதிகாரிகள் மட்டத்திலேயும் ஒரு அர்ப்பணிப்போடு கூடிய ஒரு அணி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இந்த 2-3 நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ரொம்ப உறுதியாக தெரியுது. நேத்து 2-3 விஷயங்கள் அங்க கவனிக்கும்படியா அமைந்தது. ஒண்ணு, பெண்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கை சூழலை விளக்கி அதுல இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னது. அதுல ஒரு பெண் வந்து நன்றி அப்பா அப்படின்னு தன்னுடைய கட்சிப்புல எம்ப்ராய்டரி பண்ணிட்டு, எனக்கு அதுக்கு கீழே போட்டிருந்த பெயர் தான் வந்து இன்னும் ரொம்ப இதா இருந்தது. அந்த ப்ரோக்ராம நான் ஃபுல்லா பார்க்கல, ஆனா அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ஈழ மகள் சாரா அப்படின்னு போட்டிருந்தது. அவங்க முகாமிலிருந்து இருந்து வந்த தமிழரா அல்லது அவங்க பேரே ஈழ மகள் அப்படின்னு வச்சிருக்கிறாங்களா? அது என்ன நடந்தது? அவங்க யாரு சார்? சாரா தான் அவங்களுடைய பேரு. ஓகே. இங்க திருச்சி பக்கத்துல நினைக்கிறேன். அந்த முகாம்ல இருந்து தான் வந்தாங்க. எந்த ஈழ அகதிகள் முகாம் அப்படி சொல்லலாமா தெரியல, மறுவாழ்வு முகாம், கரெக்டான வார்த்தை தான். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்ல இருந்து தான் வந்தாங்க. அவங்க வந்து குடிசைகள் போன்ற ஒரு அமைப்புகள்ல நாங்க இருந்தோம். அது இப்போ வந்து வீடுகளாக மாறி இருக்குது. வீடுகளாக மாறி இருக்கிறது வந்து அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா சொல்றதுக்கே சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வீட்டுக்குள்ள கழிப்பறைங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்ததுன்னு சொன்னாங்க. அந்த இடம்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான இடம். வீட்டுக்குள்ள குளியலறை, வீட்டுக்குள்ள கழிப்பறை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. அதை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலை, அதுக்கு அந்த வெற்றி நிச்சயம், அந்த மாதிரி சில வழிகாட்டும் திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டங்கள் மூலமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி வருது, அல்லது அந்த திட்டங்கள் மூலமாக சிறு தொழில் செய்வதற்கு கடன்கள் எப்படி வருது,
அந்த கடன் மூலமாக எப்படி வளர்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வளர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இன்னும் ஒரு அம்மா வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதுல சார் கிடைக்கிற அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஈழமகள் சாரா வந்து வாக்காளர் கிடையாது, அவங்க வாக்களிக்க முடியாது. அங்க வீடு பெற்ற யாருமே வாக்களிக்க போறது கிடையாது. கிடையாது. ஆமா. அதான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி வாக்காளர்கள் வாக்கு வங்கியாக இது நமக்கு ஆதரவு கொடுக்கும்னு ஸ்டாலின் வந்து எதையுமே செய்வதாக எனக்கு தெரியல. அது வந்து ஓவராலா மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு மகளிர் அப்படிங்கிற ஒரு பிரிவினருக்கு செய்யற ஒரு விஷயத்தை தவிர அதுவும் தேர்தல் நோக்கத்துல கிடையாது. சமூகத்துல அவர்கள் முன்னேற்றப்பட வேண்டும், அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில உண்டான அணுகுமுறை. மக்கள் தொகையில பாதி இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில அம்மாவாக, தங்கையாக, அக்காவாக, மனைவியாக, மகளாக முக்கியமான பங்களிப்பை செய்தவர்களாக இருக்கிறாங்க. பெண்கள் அப்படின்றத தாண்டி ஈழத்தமிழர்கள் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவையும் கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவினுடைய குடியுரிமை சட்டத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அதனுடைய திருத்த சட்டத்தால் இந்தியாவின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளிலிருந்தும் வரக்கூடிய இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் போது கூட இங்க இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வரக்கூடிய இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்பில்லை அப்படின்னு இந்தியாவின் குடியுரிமை சட்டத்தால் புறக்கணிக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் நீண்ட காலமாக அந்த முகாமிலேயே தலைமுறையாக கிட்டத்தட்ட இன்றைக்கு 3 தலைமுறை தாண்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த முகாமிலேயே. அப்படி அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவங்களுக்கு கொடுக்கிற கவனம், ஏன்னா இதை மையமாக வைத்து கூட தொடர்ந்து திமுக மீது, கலைஞர் மீது விமர்சனங்கள் வந்து கொண்டே இருந்தது. அதையும் தாண்டி இந்த வேலைகள் தொடர்ந்து நடந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த வேலை சிறப்பாக நடந்துகிட்டு தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு அவங்களுடைய வாக்குகளுக்காக அவங்களுக்கு எதுவும் செய்யறதாக இருக்க முடியாது. அவங்களுடைய அவல வாழ்க்கை காரணமாக அவங்க இங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்படவில்லை அப்படிங்கிறத உணர்ந்ததுனால இந்த வேலைகளை எல்லாத்தையும் அரசு செய்யுது. அது அவங்க வேலை வாய்ப்புகள்லயும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கு. அவங்க மேல நம்பிக்கைகள் அதிகமாக இல்லை. அந்த மாதிரி இடத்துல அவங்க மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள அவங்கள உள்ள கொண்டு வந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் வழிகாட்டுதல்களையும் கொடுக்கக்கூடிய திட்டங்கள்ல அவர்களையும் உள்ளடக்கி அவர்களை வளர்க்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த வாக்கு வங்கியாக வேலைகள் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்குள்ள அதிகாரம் அளிக்கும் விதத்துல நியமனம் செய்வது அப்படிங்கிறது. அதாவது அந்த கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடிய இடங்கள்ல அவர்களுக்கு ஒரு இருக்கணும், அவங்களுடைய கருத்தும் கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத உள்ளடக்கி அவர்களையும் உள்ளடக்கிய ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறது மிக பரவலான முக்கியமான மாற்றங்களை உருவாக்குவதற்கான இடமாக பார்க்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இந்த பொது மனநிலை அல்லது இலக்கியவாதிகள் வார்த்தையில சொன்னா பொது புத்தி ஆண்களை மையப்படுத்தியே தான் அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறது நம்ம கன்னத்துல அடிக்கிற உண்மை. ஏபிளிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லும் இந்த உடல் வலிமையோடு இந்த வயதுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் சமூக உற்பத்திக்கு பங்களிக்க முடியும், வேற யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற கருத்து வந்து மக்கள் மனசுல ஆழ் மனசுல பதிந்து இருக்குது. விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பாருங்கள் மோடி இதை செய்து விட்டார், பாருங்கள் அந்த மாநில பாஜக இதை செய்து விட்டது அப்படின்னு பேசுறவங்க வித்தின் சிங்கிள் ஸ்ட்ரோக் ஆஃப் சைன் ஒரு சைன்ல வந்து லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை வந்து அதிகார பீடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இதனால வாக்கு இழப்புகள் அங்க ஏற்படும். இந்த அதிகாரம் எனக்கு வந்திருக்க வேண்டியது இங்க இவர் வந்துட்டாருன்னு இழப்பு ஏற்படும். ஆனாலும் இவ்வளவு பேர் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒண்ணு. ஏற்கனவே உள்ளாட்சியில பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கு. அதற்கு பிறகு அரசமைப்பு சட்டம் உருவான காலத்தில் இருந்தே வந்து பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குது. இது எல்லாம் இருக்கு. இதுல வேற சில இருந்திருக்கணும், இல்லாம போச்சு. அது எல்லாம் வேற கதை. அது வந்து படிப்படியாக இப்ப இது கிடைத்ததை எல்லாத்தையும் பறிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான காலகட்டத்துல நாம இருக்கும்போது இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டமே முக்கியமானதாக மாறி நிற்குது. அந்த இடத்துல இருந்துதான் இந்த எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியுது. இதுல வந்து இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியோடு
புதிதாக இந்த மாதிரி விஷயங்களை மு.க.ஸ்டாலின் ஒரு சரியான திட்டமிடுதலோட வேகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். அது போக அந்த திட்டங்களுக்கு பெயரிடுவதிலையும் கருத்தளவுல ஒரு சமூக செயல்பாட்டாளர்கள், ஒரு ஒரு அறிவு சமூகமாக தமிழ் சமூகத்தில் செயல்படக்கூடிய சிலர், அவங்க தான் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியலையும், சொல்லுக்கு பின்னால இருக்கக்கூடிய வேறு விழுமியங்களையும் சுட்டிக்காட்டி சரியான சொற்களை பயன்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு இயக்கத்தை நடத்தும் விதமாக பேசிட்டு இருந்தாங்க. அந்த வேலைகளை அவர்களோடு இணைந்து அல்லது இவங்களே அந்த மாதிரி ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு அந்த மாதிரி வேலைகளையும் சிறப்பாக தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நேற்று இயக்குனர் ஞானவேல் பேசும்போது அந்த நிகழ்ச்சிக்குள்ள குறிப்பிட்டார். அதுவும் ரொம்ப முக்கியமான கருத்தாக இருந்தது. எனக்கு தெரிந்து கட்சி தலைவர்கள் கூட உரிமையோட முதலமைச்சரை வந்து, இந்த முதலமைச்சர்னு இல்லை, எந்த முதலமைச்சரையும் தோழர் கருணாநிதி, தோழர் ஜெயலலிதா, தோழர் எம்ஜிஆர்னு யாருமே சொன்னதில்லை. ராஜீவ் முருகன் தோழர் ஸ்டாலின்னு சொன்னாரு. அந்த தோழர் ஸ்டாலின்னு சொன்னது வந்து சாதாரணமாக சில திமுக தொண்டர்களால் எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்வதற்கு பின்னால மிகப்பெரிய மரியாதையான சொல்லாக அந்த சொல்லை அவர் மதிச்சுதான் அப்படி சொல்றாருங்கிறது. 80 வருஷத்துக்கு முன்னாடி வடகிழக்கு ஆசியாவில் அந்த தோழர் ஸ்டாலின்ற வார்த்தைக்கான பொருள் என்னவோ அந்த அர்த்தத்தோட அதை புரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தத்தோட சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதுல இயக்குனர் வசந்த பாலன், திரைக்கலைஞர் தேவயானி, இன்னும் பல பேர் அதுல பேசியிருந்தாங்க சார். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி நீங்க இடையில சொல்ல வந்தீங்க. பிளானிங் கமிஷன்ல இருந்து ஒரு ஆய்வு நடந்திருந்தது. அதுல வந்து ஒரு லேடி வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்க. எனக்கு பிள்ளை கிடையாது, எனக்கு வயசு 93, எனக்கு பிள்ளையா இருந்து மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அது படிக்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. இன்னும் பல பேர் ஒன்றிய அரசால் பாதிக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு வந்து கேஸ் விலை ஏறி போச்சு, இந்த 1000 ரூபாய் இருக்கிறதுனாலதான் நாங்க மாசம் மாசம் நிம்மதியா சிலிண்டர் வாங்கி சமைக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு மருந்து வாங்குறது, பல பேர் பல வகையான கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு லேடி வந்து வீட்டு வேலைக்கு போறவங்க, வீட்டு வேலைக்கு போனா சம்பளம், போலன்னா காசு இல்ல, அப்ப நான் லீவ் எடுக்க முடியாதா? எடுப்பனே, இப்பதான் 1000 ரூபாய் இருக்கே, மாசத்துக்கு 3 நாள் லீவ் எடுப்பனே அப்படின்னு அவங்க சந்தோஷமா சொல்றாங்க. அத நேர்ல நேற்று அந்த நிகழ்ச்சி அது எப்படி இருந்தது சார்? நேர்ல அந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. அதுல இந்த மகளிர் உரிமை தொகையில தான் ஒரு அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் அதிகமாகவே சொன்னாங்க. அதிகமாகனா ஒவ்வொரு எங்க தொடங்கி எங்க வரைக்கும் வந்துட்டேங்கிறத சொன்னாங்க. 1000 ரூபாயில 2 கோழிகளை, முட்டையிடும் கோழிகளை 2 கோழிகளை வாங்கி அதுல இருந்து முட்டையை எடுத்து வித்து கூடுதலாக 200 ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டுக்குள்ள வந்தது. அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக முட்டை, அதுக்கப்புறம் கோழி குஞ்சுகள் வாங்கி வளர்த்து கோழியாக விற்கிறது. அதுக்கப்புறம் ஆடு 2 ஆடு வாங்குற அளவுக்கு அதுல இருந்து வளர்ந்தது. அதுக்கப்புறம் மொத்தமாக 20,000 ரூபாய்ங்கிறது கையில கிடைக்கும் போது, அல்லது 10,000 ரூபாய் கிடைக்கும் போது குழந்தையினுடைய படிப்பு செலவுக்கு கையில கொடுக்கிறது அப்படின்னு அவங்க அதுக்குள்ள ஒரு தொழிலே பண்ணிட்டாங்க. மாதம் அவங்க செலவுக்கு கொடுத்த பணத்திலேயே கூட அவங்க ஒரு தொழிலே செய்து வளர்ந்திருக்கிற கதைகளை சொன்னாங்க. இன்னொரு லேடியோடைய கதை ஒண்ணு படிச்சேன் சார். அவங்க வந்து இந்த 1000 ரூபாய் வந்ததை வச்சு சேர்த்து வச்சு குட்டி ஆடா வாங்கி 6 ஆடு வாங்கி இருக்கிறாங்க. இந்த 6 ஆடு அதை வளர்க்கிறது, அதை பராமரிக்கிற வேலைகள் போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஆடு, பால், கூட சேர்ந்து கோழி, இந்த வருமானத்தோட சேர்த்து 7ஆவதா ஒரு ஆடு வாங்கி இருக்கிறாங்க. பையனை காலேஜ்ல கொண்டு போய் சேர்க்கும் போது ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு கடாயை வித்துட்டு இன்னைக்கு நான் 6 கடாயும் ஒரு படித்த மகனும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிருந்தாங்க. வைக்கம் முகமது பஷீர் கதைக்கான டைட்டில் மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி நிறைய கதைகளும் இருந்தது. ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்த ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு, சுய உதவி குழு சார்ந்த ஒரு பெண், ஒரு கடலூர் பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து, நான் என்ன படிச்சிருக்கேன்னு நினைச்சீங்க, எம்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு, நான் எம்சிஏ படிச்சிருக்கேன்னு எங்க ஊர்ல யாருக்கும் தெரியாது. அது கல்யாணம் பண்ணிட்டு போன ஊரு. எம்சிஏ படிச்சிருக்கேங்கிறது அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது.
என்ன செய்யறதுன்னு அங்க ஒரு மாதிரி மூச்சு முட்டிட்டு இருக்கும்போது அவங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு தொழில் செய்யும் விதமாக மாத்தி அதற்கு திறப்பு விழாவுக்கு கலெக்டர் கூப்பிட்டா கலெக்டர் வர்றாங்க. கலெக்டர் வந்தா அது அந்த ஊரையே எலக்ட்ரிஃபை பண்ணுது, பரபரப்பாக்குது, முன்னேற துடிக்கிற ஒரு உணர்வை கொடுக்குது. கலெக்டர் வந்தா கூட 4 ஆபீசர்ஸ் வர்றாங்க. அந்த ஊர் வந்து அதை ஒட்டி பல்வேறு வழிகள்ல டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம ஒரு நோக்கத்திற்காக செய்யக்கூடிய அரசு செய்யக்கூடிய சில திட்டங்கள்ல கூட துணை விளைவுகளாக வேற சில டெவலப்மெண்ட்டும் சேர்ந்து நடக்குது. இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப எளிதாக புறக்கணிச்சுட்டு ஆங்காங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை அல்லது நடக்காமல் இருக்கக்கூடிய சில விஷயங்களை முன்னிறுத்தி அரசின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய நபர்களை பார்க்கும்போது அவர்களால சமூகத்துக்கு எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்காதுங்கிற உணர்வு மட்டும் அதிகமாக வருது. அதனால நடிகர் சத்யராஜ் அதை பத்தி பேசும்போது அதனால இந்த ஆட்சி தொடர வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் சேர்த்தே அங்க பேசும்போது குறிப்பிட்டார். மற்றபடி அது அரசு விழாவாக போயிடுச்சு. அவர் மட்டும் அந்த உணர்ச்சிகள்ல நெகிழ்ச்சியின் விளைவாக இவ்வளவு நடந்திருக்குது. அதனால இது தொடர வேண்டும். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. வேற எதை பார்த்தும் ஏமாந்து விடாதீர்கள், மயங்கி விடாதீர்கள் அப்படின்னு சொன்னார். நல்ல ஒரு நிகழ்ச்சியா அமைந்திருந்தது. சத்யராஜ் சொன்னது போல இந்த ஏமாறாமல் இருப்பது, மயங்காமல் இருப்பது ரொம்ப முக்கியம். 2014 பாஜகவை RSS நன்கு அறிந்தவர்கள் பல பேர் எச்சரித்தது அதுதான். ஏமாந்துராதீங்கடா, பேர பசங்களா வேணாண்டா, இவனுங்களை பத்தி தெரியாதுடா அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. இந்தியாவில் பலர் அதை கேட்கவில்லை. ஒரே ஒரு தடவை தானே இதா கொடுத்து பார்ப்போம்னு கொடுத்தாங்க. இப்ப நம்மளையெல்லாம் நீ யார், குடிமகனா என்று கேட்கும் இடத்திற்கு அவர்கள் நகர்ந்து விட்டார்கள். அதை அங்கிருந்து பார்க்கும் பொழுது இங்க எவ்வளவு வேலைகள், முன்னேற்றத்திற்கான வேலைகள். கலைஞர் வந்து அப் டு 90s குளோபலைசேஷன் வரைக்கும் அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு விஷயம் ரொம்ப தவறாம குறிப்பிட்டுட்டே இருப்பாரு. சமத்துவ சமதர்ம குடியரசு, சமத்துவ சமதர்ம குடியரசு, சமத்துவ சமதர்ம குடியரசு அப்படின்னு. ஈக்குவலிட்டி ஒரு பக்கம், சோசியலிசம் ஒரு பக்கம், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஒரு பக்கம். இந்த மூணையும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு திரும்ப திரும்ப. அதற்கு வந்து ஒரு கிளாசிக்கலான எக்ஸாம்பிளா தமிழ்நாடு அரசு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி குமார். தேங்க்யூ சார்.